தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு ஆத்மவற்றியே. செல்வ நிலையில் வாஸ்துவின் வழியே உயர முடியுமா? அது உயர்வதற்கு வாஸ்து நிலையாக ஒரு பலத்தை எப்படி நம்ம ஏற்படுத்துவது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய மக்கள் என்னிடம் கேட்டிருக்கார்கள். அந்த வகையில் எப்பொழுதுமே தென்மேற்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அந்த தென்மேற்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த பணத்தில் நம்ம ஒரு வெற்றி வர முடியும். தென்மேற்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தென்மேற்கு பகுதி வெளிப்புற பகுதியில் ஒரு கட்டிடம் இருக்க வேண்டும். அப்படி கட்டிடம் இல்லை, காலியிடமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனோட எதிர்நிலை தெற்கு மேற்கு சார்ந்த, அதாவது தெற்கின் மேற்கின் மூலையாக இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு நேர் எதிர்நிலையான வடகிழக்கு மூலை எப்பொழுதுமே காலியாக இருக்க வேண்டும். இது வீட்டின் உட்பகுதியில் ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக சுற்றுச்சுவர் என்பது வேண்டும். அது கட்டாயமாக தென்மேற்கிலும் வேண்டும். ஏன்னா அந்த இடத்தை குறைத்து காட்டுவதில் தென்மேற்கு சுற்றுச்சுவருக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கிறது. அதனால் சுற்றுச்சுவர் என்பது வேண்டும். ஒருவேளை சுற்றுச்சுவர் இல்லை, அருகாமையிலே கட்டிடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கட்டிடமே ஒரு சுற்றுச்சுவராக செயல்படும். இப்போ தென்மேற்கு எந்த மாதிரி விஷயங்களை ஒரு மனிதருக்கு கொடுக்கும்? இப்போ செல்வ நிலையில் உயர்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களோட பழக்க வழக்கம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் விவாதம் செய்ய மாட்டாங்க. விவாதம் என்பது ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், ஒரு பிரச்சனைக்காக ஒரு பேச்சு வரும்போது கடின வார்த்தைகளை கூற மாட்டாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்துக்கலாம், சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பார்க்கலாம், மீண்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. எந்த இடத்துலையும் உடனடியாக வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. அதே போல் சாலைகளில் ஒரு சாதாரண மனிதர்கள் சாலையில் சத்தம் போடுவது, ஒரு சில ரொம்ப தரமட்டத்தில் இருக்கவங்க சாலையில் கட்டி போட்டு சண்டை போடுற நிகழ்வெல்லாம் உயர்ந்த மனிதர்களிடம், செல்வம் படைத்த மனிதர்களிடம் இருக்காது. அதே போல் ஒரு கலந்துரையாடல் ஒரு திட்டமிட்டு செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல பேசும் பொழுதும் ஒரு தெளிவோடும் உறுதியோடும் கண்டிப்போடும் பேச வேண்டும். அதே சமயம் கண்டிப்பு கலந்த அன்போடும் பேச வேண்டும். இந்த சண்டை, வாக்குவாதம், விவாதம் இதில் எல்லாம் நேரம் மிக மிக விரயம். அதற்கு அடுத்தாப்பில் நம்ம யாரோடு சேர்கிறோம் அப்படிங்கிற மிக மிக நிலை என்பது மிக மிக முக்கியம். ஒரு கதை தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு கதை தான், ஒரு கற்பனை கதைன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு விவசாயி சோளம் பயிரிட்டிருந்தார். சோளம் பயிரிட்டிருக்கும்போது அந்த சோளத்தை தினம் புறாக்கள் சேதப்படுத்தின. அதை சேதப்படுத்தி அந்த வயல்களில் பறைச்சி ஒரு சரியான ஒரு முறை பண்ணல, சோளத்தை விரயம் செய்கிற ஒரு நிகழ்வாக இருந்திருக்கு. என்ன முடிவு பண்ணுறாரோ, ஒரு நாள் நேரத்தில் ஒரு வலையை வைத்து இந்த புறாக்களை விரட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு பண்ணுறார். வலைகளை விரிக்கிறாரு. அந்த விரிக்கும் போது இந்த வலைகளில் நிறைய புறாக்கள் வந்தது. கூட ஒரு நாரையும், கொக்கு போல் இருக்கக்கூடிய கொக்கு இடத்தை சேர்ந்து ஒரு நாரையும் நாட்டிக்கொள்கிறது. நாரை சொல்கிறது, ஐயா நான் எதுவுமே பண்ணலைங்க, நான் சும்மா அவங்களோட வந்தேன், அவ்வளோதான், நான் எதுவுமே எந்த வேலையும் பண்ணலை அப்படின்னு அந்த புறா கிட்ட அந்த நாரை விவசாயிக்கிட்ட சொல்லுது. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, நம்ம நீ ஒன்றும் பண்ணல எனக்கு தெரியும், ஆனால் நீ சேர்வாரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் சேர்ந்து தவறானவர்களோடு நீங்கள் சேர்ந்து உள்ளே இருந்தீங்க, அதனால் உனக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இது என்ன வார்த்தைன்னா, நம்ம 50 நபர்களோட தினமும் பழகிறோம். அதில் நம்முடைய நலனையும் நம்முடைய வளத்தையும் நம்முடைய உயர்வையும் நினைக்கிறவங்க ஓரிருவர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த மனிதர்களை நம்முடைய கனவு மேம்படக்கூடிய, நம்முடைய ஆசை நிறைவேறக்கூடிய, நாம் வெற்றி பெறக்கூடிய எண்ணத்தை யார் நினைக்கிறாங்களோ அவர்களோடு தான் நம்ம பிரயாணம் செய்ய வேண்டும், அவர்களோடு தான் சேர வேண்டும். இப்போ நம்முடைய வெற்றிக்கு உறுதியாக இருக்கக்கூடிய மக்களோடு, மனிதர்களோடு நம்ம பழகும் பொழுது நம்முடைய வெற்றி என்பது, நம்முடைய குறிக்கோள் லட்சியம் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை கொடுக்கும். இப்போ அதுபோல் நபர்களோடு தான் சேரணும். இந்த கதைக்கு விளக்கன்னா நல்ல நபர்களோடு சேர வேண்டும், நல்ல மனிதர்களோடு நம்ம உறவு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் கணக்கு. கெட்டவர்களோடு கெட்ட மனிதர்கள், கோல் சொல்லக்கூடியவங்க, பொறாமை பிடித்தவர்கள், தான் வளர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மட்டும் இருக்கிறவங்களோட நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உள்கருத்து. நல்லவனை போல் இருப்பானாம் பரமசண்டாளன் அப்படிங்கிற மனிதர்களோடையும் நம்ம அவளுடைய உணர்வுகளை, கேரக்டரிடம் தெரிந்து கொண்டு பழக வேண்டும். எந்த இடத்துலையுமே ஒரு மனிதரோடு நம்ம சேர வேணும்னு சொன்னால் 5 வருடங்கள் அவரோட பழக வேண்டும். அதற்கு பிறகு தான் அவரோடு நம்ம ஒரு தொழில் பார்ட்னராகவோ, ஒரு வேறு ஏதாவது உறவு முறை சேர்க்கிற மனிதராகவோ நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மனிதரின் சுய உருவம், சுயநிலை என்பது நீங்கள் ஒரு 5 வருடம் அவரோடு பிரயாணப்பட்டால் தான் தெரியும். அது கூட்டாளிகளுக்கும் பொருந்தும், தொழில் கூட்டாளிகளுக்கும் பொருந்தும், ஏன் குருநாதர்களுக்கு கூட அந்த வார்த்தை பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன்.
அப்போது எந்த இடத்துலையும் உங்களுக்கு கவனம் எச்சரிக்கை. அதாவது அனைத்து மக்களையும் சந்தேகப்படுங்கள், ஆனால் அனைத்து மக்களோடும் உறவோடு இருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் நம்ம ஒருவரால் பாதிக்கிறோம், ஒரு மனிதரால் நம்ம மாட்டிக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயம் ஒரு தொழில் சார்ந்த நிகழ்வில் வெற்றி கிடைக்கல, பணம் சார்ந்த நிகழ்வு வெற்றி கிடைக்கலனா தென்மேற்கை உங்கள் இல்லத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை 100% வாஸ்து ரீதியாக சரி செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.